Today we will discuss about healthy morning habits. நம்ம காலையில் கடைபிடிக்க வேண்டிய அந்த பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 7 ஹேபிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா வேக்கப் இயர்லி, செகண்ட் ஒன் ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தேர்ட் ஒன் மேக் யுவர் பெட்டு, ஃபோர்த் ஒன் எக்ஸசைஸ் ரெகுலர்லி, ஃபிஃப்த் ஒன் ரீட் புக்ஸ், சிக்ஸ்த் ஒன் செட் யுவர் டெய்லி கோல்ஸ், செவன்த் ஒன் ஹேவ் ஏ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். அதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கப் இயர்லி. நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? த மெஜாரிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வேக்ஸ் அப் இயர்லி அண்ட் அட் த சேம் டைம் எவ்ரி டே. அதாவது பாருங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பீப்புளை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெகுலராக அவங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக எழுந்திரிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க்கு, பில் கேட்ஸு, ரத்தனா டாட்டா, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களுடைய ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா மார்னிங்கே ஏர்லியாக எந்திரிக்கக்கூடியவங்க. நம்ம ஏர்லியாக எந்திரிக்கிறதுனால நம்ம அன்னைக்கு என்னென்ன ஒர்க் செய்ய வேணுமோ அதெல்லாம் ஏர்லியாக நம்மளால் பிளான் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர். நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்ட் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம டைஜஸ்டன் ரன் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசி எடுக்கலை, லேஸ் ஹங்கிரின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் வந்துருக்கு. பட் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களுடைய டைஜஷன் சரியாக வேலை செய்யாத தான் காரணம். அதனால் நம்ம ரெகுலராக மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் வாட்டர் குடித்த உடனே நம்மளுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபங்க்ஷனிங் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும். தேர்டு மேக் யுவர் பெட்டு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்னென்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நிறைய பேர் நம்மளுடைய பெட்டை மடித்து வைக்கிறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுடைய ரெகுலராக நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா த ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆஃப் தி டே இட் வில் கிவ் யூ எ ஸ்மால் சென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெகுலராக நம்மளோட பெட்டை ப்ராப்பராக எடுத்து வைக்கிறதே என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது என்னென்னா நமக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு ஒரு என்கரேஜ் வரும் நமக்கு. அப்படி நம்ம பண்ணும்போது என்னென்னா நமக்கு ரெகுலராக நம்மளுடைய டாஸ்க் 1 by 1 என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏ பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி, நம்மளுடைய அன்னெசரி வேஸ்டேஜ் உள்ள தேவையில்லாத அன்னெசரி எனர்ஜியெல்லாம் என்ன ஆகுது, உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபீல் குட், அதாவது நம்ம எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏதோ பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டயர்டாக இருக்கிறது, நர்வஸாக இருக்கிறதுலாம் எதுவுமே இருக்காது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் என்னென்னா நம்மளை ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு வேறு என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பாடி ஃபிட்னஸாக இருக்கும், நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பாடி பார்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காகும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் ஆல்சோ பீன் லிங்க்டு டு இம்ப்ரூவ்டு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெகுலராக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹாப்பியாகவும் நம்ம என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் ரீடு புக்ஸ். நம்ம புக்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக ஒரு 10 minutesலேருந்து 30 minutes ரெகுலராக ரீட் பண்ணணும். சப்ஜெக்ட் புக் தான் படிக்கணுன்ட்டு கிடையாது, நம்ம ஜென்ரலாக ஸ்டோரிஸ் கூட படிக்கலாம். ஓகேங்களா? மெனி ரீடர்ஸ் பை த மேஜிக் ஆஃப் ஸ்டார்டிங் தேர் டே. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அது மாதிரி நம்ம புக்ஸை ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் ஆகுது, பில்ட் இன் ரிலாக்ஸேஷனு, ஸ்டே ஓப்பன் மைண்டட், மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷனு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய நன்மைகள் இருக்குது. புக்ஸ் படிக்கிறதுனால என்ன பண்ணுவோம், நாமளும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும், உங்களுக்கு நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஏதோ நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் கிடைக்கும். அப்படின்றதுனால நம்ம ரெகுலராக புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நமக்கு நல்லதாக இருக்கும். 6th ஒன் செட் யுவர் டெய்லி கோல்ஸ். நம்ம மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும், அது என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கி நோட்ஸோ இல்லை நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி அதில் வச்சுக்கிட்டு என்னென்னா அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்
ஏதாவது இப்போ உடனே இமீடியட்டாக முடிக்க வேண்டியது அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபைல் மூவ் பண்ணணுன்னா அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு போனோடனே அந்த ஒர்க் பார்த்துட்டோம்னா நமக்கு பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டு கீப் ஏ ரிட்டர்ன் லிஸ்ட்டு, ஒரு லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. 7th ஒன் லாஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் ஏ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம டீ காஃபி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அது மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய தேவையான கலோரிஸு, நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்காகவும், நம்ம வந்து ஒரு ஹாப்பி மைண்டடாக, ஒரு டயர்டு இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னா, கண்டிப்பாக என்ன தேவைன்னா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கணும். இட் இஸ் க்ரூஷியல்ப்பா டு நெவர் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த ஹெல்த்தி மார்னிங் ஹேபிட்ஸு 7 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடைபெறும். ஓகேங்களா? குட் மார்னிங், ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனல் நேம் பிகே டெக் எஜுகேஷனல். தேங்க்யூ.